வணக்கம். உங்க வாழ்க்கைய பாழாக்குற, உங்களுக்கு நிம்மதியே இல்லாம பண்ற, உங்க சந்தோஷத்த குழி தோண்டி புதைக்கிற, நான் சொல்ற இந்த 10 விஷயத்த தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இது யாராலயும் மாத்த முடியாதுங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதீதமான சிந்தனை. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓவர் திங்கிங். இது இப்படி ஆயிடுமா? அது அப்படி ஆயிடுமா? ஒருவேளை நம்ம நின்னுட்டு இருக்கிறப்ப இந்த இடம் உடைஞ்சு உழுந்துட்டா என்ன பண்றது? அப்படின்னு பலவிதமான கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்க. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, உங்களுக்கு மன அழுத்தம் வந்து உங்க வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் இது எதுவுமே இருக்காதுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஓவர் திங்கிங் பண்றத நிறுத்திக்கோங்க. நெறைய பேர் அப்படித்தாங்க இருப்பாங்க. இங்கேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்மகிட்டயே பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது அப்படி ஆயிடுமா? அது இப்படி ஆயிடுமான்னு தேவையில்லாம மனக்குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதீத சிந்தனையை வளர்த்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்படி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழியா இருக்குங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன விஷயத்த பெருசுபடுத்துறது. நிறைய பேர் அப்படித்தாங்க. சின்னதா துரும்பு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஊதி பெருசுபடுத்தி பிரச்சனைய ரணகலமே பண்ணிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் ட்ரெஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கே, அட்ராக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதுங்க. சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸுக்காகலாம் அன்னைக்கு நாள் முழுக்க மூட் அப்செட் ஆயிடுவாங்க சில பேர். உன் முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி டல்லா இருக்கே உன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். அவங்க நம்ம நல்லாவே இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நம்மளுக்கு ரொம்ப டல்லாயிடுங்க. இதுதான் மனுஷங்களுடைய இயல்பு. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நிம்மதியா இருக்கும். இதுதான் உண்மை. சின்ன விஷயத்த பெருசுபடுத்தாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சாயந்தரம் வரைக்கும் அந்த நாளே நல்லா போகாதுங்க. ஸோ எதையுமே ரொம்ப பெருசா பில்டப் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறுப்ப சுமந்துக்கிட்டே இருக்கிறதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால ஒருத்தவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா அதை இன்னும் நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்க மேல வெறுப்ப கொட்டிக்கிட்டு மனசுக்குள்ள அவங்கள கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம மனசு தான் பிரச்சனையில போய் மாட்டிக்கும். அதுதான் உண்மை. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக ஏங்க நம்ம மனசை நாம கெடுத்துக்கணும்? யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா அந்த தப்பு பண்ணினவங்களை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா கடந்த கால அந்த கசப்பான நினைவுகளை நினைச்சுக்கிட்டு நிகழ்காலத்தை நீங்க வீணடிச்சிடாதீங்க. அதை நினைச்சு நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்க பாழாக்கிக்காதீங்க. நிகழ்காலத்தை சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க. யாரோ ஒரு சொந்தக்காரரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை தான் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு துரோகமே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கூடங்க கொஞ்சம் அவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்திடுங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அவங்கள மறக்கிறது. இருந்தாலும் வேற வழி கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அதை மறந்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு வேற வேலையை கொஞ்சம் உங்க மைண்டை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்க வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்க. 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்க. இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் மனுஷங்க எப்படின்னா, விஷத்தை விட மோசமான மனுஷங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலான்னு ஒவ்வொரு வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு கடைசியில ஒட்டுக்கா உட்காந்து எல்லா வேலையும் செய்யும் போது அவ்வளவு மன அழுத்தம் வந்துடும். இதை நிறைய பேர் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை அப்படியே குறைச்சிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ல மயக்கம் போட்டு உழுகிறது, பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறது, இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம தள்ளி போடுற விஷயம்தான் இத்தனைக்கும் காரணம். ஸோ நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கே நீங்க பிளான் பண்ணி வச்சு பாருங்களேன். நாளைய நாள் உங்களுக்கு நிதானமா சூப்பரா போறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு செய்யறதையும் சேர்த்து நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய நாள் இல்லாம கூட போகலாங்க. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னன்ன வேலைக்கு அன்னன்னைக்கே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த 5வது
ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களோட ஒப்பிடுறது. இந்த விஷயத்த தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கலரா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அவங்க அழகா இருக்காங்க, நம்ம கிட்ட இந்த எந்த விஷயமும் கிடையாது, நாமெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அடுத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி நம்மளை நாமளே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த விஷயத்த தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இங்க கடவுள் எல்லாருக்குமே தனித்துவம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா நிச்சயமா நமக்குன்னு ஒரு தனித்துவம் தனித்திறமை இருக்குங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நாம நிம்மதியா இருப்போம். என்னைக்குமே அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அதையும் மாத்திக்கோங்க. அடுத்து, நல்ல பழக்க வழக்கத்தை உடனே கைவிட்டுறதுங்க. நாம என்ன பண்ணுவோம், நாம உடற்பயிற்சி பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம். நான் கூட உண்மையா ஹானஸ்டா சொல்றேங்க, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாரம் செய்வேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் போயிடுச்சுன்னா அதை அப்படியே கைவிட்டுட்டு அதை அப்படியே கண்டுக்காம விட்டுறது. ஸோ அப்புறம் சோஷியல் மீடியா பார்க்காம இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால இருக்கவே முடியாதுங்க. ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம பார்க்காம இருக்கலாம், இந்த சோஷியல் மீடியா பக்கமே போகாம இருக்கலாம், தேவையில்லாத மொபைல் யூஸ் பண்றதை நம்ம குறைச்சிக்கலாம், பொழுதுபோக்கு பண்றதை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அதை உடனே கைவிட்டுருவோம். ஸோ நல்ல பழக்க வழக்கங்களை தயவு செஞ்சு என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது, இது எல்லாமே உண்மையா நம்மளோட மனசையும் சரி உடம்பையும் சரி அந்த அளவுக்கு அருமையா நம்மளை வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் யோகாலாம் தான். இதெல்லாம் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாம் நல்ல பழக்கங்க. இதை என்னைக்குமே மாத்திக்காதீங்க. அப்படி மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து 7வது விஷயம் என்னன்னா, திருப்தியின்மை. நிறைய பேருக்கு இந்த உலகத்தையே எடுத்துட்டு வந்து உள்ளங்கையில கொடுத்தா கூட அது பத்தாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். செய்யற வேலையிலயா இருந்தாலும் சரி, லட்சியத்திலயா இருந்தாலும் சரி, உடனே முன்னேறிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேணாம்ப்பா, அடுத்த வேலை பார்க்கலாம், இல்லை நமக்கு இது பிடிக்கல, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை அப்படின்னு எந்த விஷயத்துலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதை பண்ணாலும் திருப்தி இல்லாத இருக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வாழ்க்கையவே பாழாக்கிடும், புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8வது விஷயம் என்னன்னா, நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைலை பார்த்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மைண்டை செலுத்திக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தலைவலி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது, எனர்ஜி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த நாள் முழுக்க அப்செட்டாக போகும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பாருங்களேன், அந்த அடுத்த நாள் வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நம்மளோட மூளை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் தான். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்படி இல்லைங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் முடிச்சிருப்பாங்க, ஆனாலும் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 8 மணி 9 மணின்னு எழுந்திருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும், ஸோ அந்த டைமில் நீங்கள் எழுந்திருக்க பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய இன்னும் முன்னாடியே எழுந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது, சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, எல்லா வேலையும் முடிக்கிறது. நான் அந்த அளவுக்குலாம் சொல்ல விரும்பலைங்க. ஒரு 5:30க்கு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான எனர்ஜி காலையில் நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா அந்த நாளை வந்து ரொம்ப நிம்மதியாக ஒரு மாதிரி அமைதியாக பொறுமையாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிபரியாக எழுந்திருக்கும் போதே டென்ஷனாக எழுந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த மாற்றிக்கோங்க. சீக்கிரமாக எழுந்திருக்காமல் லேட்டாக எழுந்திருக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. அடுத்து 9வது விஷயம் என்னென்னா, நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறது. இங்கே நிறைய பேர் அப்படித்தாங்க, தனக்கு பண்ணின உதவியை மறந்துடுறது. இந்த நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையை கூட நமக்கு தந்த நல்ல விஷயங்களை நாம் மறந்து போயிட்டு நன்றி இல்லாமல் இருக்கிறதுங்க. இந்த
மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அந்த நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுங்க. எவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போய்க்கிட்டே இருப்போம். நாளைக்கு நமக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா உதவி பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க செஞ்ச உதவிக்கு நீங்க நன்றியோட இருந்தீங்கன்னா தான் மறுபடியும் உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே வரும். ஸோ அந்த விஷயத்த தயவு செஞ்சு சொல்றேன். நன்றி உணர்வு இல்லாம இருக்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை மாத்திக்கோங்க. அதுவும் உங்க வாழ்க்கையை பாழாக்கிடும். 10வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறையான சிந்தனைகள்ங்க. இங்க நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை பத்தி தப்பான கான்செப்டே இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு எதிர்மறையாவே தோணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான். ஸோ நம்மளோட சிந்தனையை நாம நேர்மறையா வச்சுக்கணுங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் நம்ம தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அது தப்பா தான் நடக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க, நேர்மறையா பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்குங்க. நான் சொன்ன இந்த 10 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா சொல்றேங்க, உங்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கும். இந்த 10 விஷயமும் தான் உங்க வாழ்க்கையவே பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இருந்துச்சு அப்படின்னா அதை கைவிட்டுருங்க. நான் சொன்ன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.